நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். அதை வந்து கொண்டக்கடலை குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு தான். ஆனால் கொண்டக்கடலை சாதம் பண்ணலாம், இல்லைன்னா புலாவ் அது மாதிரி ஏதாவது பண்ணி கொடுன்னு பிள்ளைகள் கேட்டதுனால கொண்டக்கடலை புலாவ் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷாக ஒரு வடை பண்ணேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வடை பண்ணியிருக்க மாட்டீங்க. நைட்டெல்லாம் ஊற வச்ச கொண்டக்கடலை வந்து ஒரு 1/2 கப்பு, அதே 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன், அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, 2 வத்தல், கொஞ்சமாக உப்பு, காயப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு நல்ல கொரகொரப்பாக தண்ணியே இல்லாமல் வடை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம், மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த மாதிரி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடைகளாக பொரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது சேர்த்தது உடனே வந்து கரண்டி போட்டு கலக்கிடக்கூடாது. ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறதுனால டக்குன்னு பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் அது வந்து ஃப்ரை பண்ண விட்டுறதுக்கு அப்புறம் தான் ஆப்பை போட்டு திருப்பி போடணும். சப்போஸ் நீங்கள் அரைக்கும் போது அது வந்து கொஞ்சம் தண்ணியான மாதிரி அந்த மாவு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி வடை பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா போட்டு பொரிச்சு எடுங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.